வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் கோப் ரன்னிங் இண்டிகேட்டர் மாடல் இ அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் D200. இந்த இண்டிகேட்டரில் எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த இண்டிகேட்டரோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா கோப் எல்இடி இருக்குது. இந்த கோப் எல்இடி எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியும். அதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்இடி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியும். இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஹெவி ஃபைபர் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. இண்டிகேட்டரோட பேக் சைடில் ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. அண்ட் இண்டிகேட்டரோட பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரப்பர் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ பெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு எந்த டேமேஜும் ஆகலை, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் கீழே பாட்டமில் ஹெவி மெட்டல் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எல்லா மாடல் வண்டியிலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இண்டிகேட்டர் யூனிவர்சல் டைப். ஸோ எல்லா மாடல் வண்டியிலையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இப்போ இந்த இண்டிகேட்டரோட சைஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் டு ரைட் இண்டிகேட்டரோட டோட்டல் சைஸ் 4 cm. இண்டிகேட்டரோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 8.4 cm. அண்ட் இண்டிகேட்டரோட டோட்டல் லென்த் 12.4 cm. இண்டிகேட்டரோட சைடில் இதோட பிரெத் 4 cm. அண்ட் இண்டிகேட்டரோட பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா 12 mm சைஸில் போல்டு இருக்குது. ஸோ இந்த போல்டு யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எல்லா மாடல் வண்டிலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டரில் மொத்தம் 3 வயர்ஸ் இருக்குது. பிளாக், ரெட், அப்புறம் க்ரீன் கலர் ஒயர். இதில் பிளாக் ஒயர் நெகட்டிவ் லைன், ரெட் அண்ட் க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ ப்ளூ லைட் நார்மல் எல்இடி ஆன் ஆகும். ஸோ இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியும். இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 12 volt டிசி லைனில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறோம். ஸோ ரெட் ஒயரில் லைன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்க நார்மல் எல்இடி ஆன் ஆயிடுச்சு, ப்ளூ கலரில் எரியுது. இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ரீன் ஒயரில் லைன் கொடுக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் ஒயரில் லைன் கொடுத்துருக்கோம். அவுட்டரில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆயிடுச்சு, எல்லோ கலரில் ரன்னிங் டைப்பில் எரியுது. அதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைனில் கொடுக்குறப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைனும் கொடுத்தாச்சு, இண்டிகேட்டர் லைனும் கொடுத்தாச்சு. நார்மலாக நீங்கள் கீ ஆன் பண்ணணுமே கீழே பாட்டமில் இருக்க எல்இடி ப்ளூ லைட் எரியும். இண்டிகேட்டர் போடுறப்போ அவுட்டரில் இருக்க எல்இடி ரன்னிங் டைப்பில் எரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் வித் இண்டிகேட்டர் லைன். ஸோ இதோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்க எல்இடி ஆன்லேயே இருக்கும். நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணுறப்போ மட்டும் கீழே பாட்டமில் இருக்க எல்இடி ஆஃப் ஆகும். அடுத்து பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைன் கொடுக்குறப்ப இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறப்போ மட்டும் டாப் சைடில் இருக்க கோப் எல்இடி ஆன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இருக்க நார்மல் எல்இடி பிரேக் அடிக்கிறப்ப மட்டும் ஆன் ஆகும். பிரேக் லைட் வித் இண்டிகேட்டர் லைனோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.